ராகு கேதுக்கு வந்து நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குன்னு வீடு இல்ல அப்படின்னு நல்ல விஷயம்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது, அந்த கிரகங்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன மாரியான மாற்றங்கள ஏற்படுத்துவாங்க சார்? கோடீஸ்வரன் ஆகணும்னு ஆசை இருக்கா? நெறையவே இருக்கு. அதுக்கு காரணமே அவங்க தான். ஓகே. ஞானி ஆகணும், ஆன்மீகத்தில் வெற்றி பெறணும், கடவுளை நேருக்கு நேரா சந்திக்கணும், அல்லது அவரோட தரிசனம் கிடைக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கா? ரொம்ப ஆசை. அவருக்கு ஏது. இவங்க 2 பேரும் இல்லாமல் உலகமே கிடையாது. போகக்காரகன் அப்படின்னு சொல்கிறது தான் ராகு. ம். ஞானக்காரகன் அப்படின்னு சொல்கிறது தான் கேது. அதாவது இப்போ நம்ம இந்த கேமரா இருக்கு இல்லையா, இந்த கேமரா ராகு இல்லாமல் ஆக்டிவேட் பண்ண முடியாது. ஓகே. நீங்கள் இப்போ நீங்கள் வந்து கேமராக்கு முன்னாடி உட்காந்துருக்கீங்க இல்லையா, நீங்களும் நானும், நம்ம 2 பேத்துக்கு ராகு இல்லாமல் இந்த கேமரா முன்னாடி உட்கார முடியாது. ஓகே. என்னை விட பெரிய ஜோதிடர்களாக இருப்பாங்க. ம். அவங்களுக்கு ராகு பலகீனமாக இருக்கிறதுனால தான் அவங்க கேமராக்கு முன்னாடி வர்றதில்ல. ம். யாருக்கு ராகு பலமாக இருக்கிறாரோ அவங்க தான் கேமராக்கு முன்னாடி வருவாங்க. அப்ப சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கெல்லாம் செமையா பலமாக இருக்கார். ம். அவங்க ஜாதகத்தில் உங்களுக்கு தெரியாது, ம். பலமாக இருக்கு. என்னங்க, ராகு தான் ஒருத்தரை வெளிச்சம் போட்டு காட்டுவது. ஓகே சார். ராகு தான் போகத்தை கொடுப்பது, சந்தோஷத்தை கொடுக்கறது. அப்புறம் வெளிநாடு போகணும்னு நமக்கு ஆசை இருக்கும் இல்லையா, ம். அவர் ராகு தான். ராகு இல்லைன்னா வெளிநாட்டுக்கு போக முடியாது. ராகு வலுவாக இருந்தால் தான் வெளிநாட்டுக்கு போக முடியும், சுற்றுலா ரவுண்டெல்லாம் அடிக்க முடியும். நம்ம நிறைய ஃபோட்டோ எடுக்கிறோம் இல்லையா, ஃபோட்டோவுக்கு ராகு தான் காரணம்.